தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வஞ்சகத்தில் ஒன்றானி துதிக்க மிகத் திரண்டானி வணங்காருள்ளே அஞ்சரணம் ஊன்றானி மறைமொழினால் வாயானி அவுணர் ஆதி துஞ்சவுணர் கஞ்சானி சென்னியணியாராணி துகளெழானி செஞ்சொல் மறைக்கு எட்டானை பரங்கிழிவாள் கற்பகத்தை சிந்தை செய்வாம். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு எண்ணம்பரீசனே. நகைக்கின்ற செங்கனி வாயும் எதிர்ந்தோர் நவை முழுதும் துகைக்கின்ற பேரருள் பார்வையும் மலத்தொக்கு விட தகைக்கின்ற சின்முத்திரையும் தனிக்கர புத்தகமும் உகைக்கின்றவால் எண்ணி பஞ்சாக்கரவன் ஒன் பூங்கழற்கே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் வகுப்பு இணைய வழியில் இனிது நடைபெற ஆவண புரிந்துதவும் ஸ்ரீமத் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் ஆதீன புலவர் ஐயா அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும் அடியனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும் சைவ அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அன்பு மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைய நம் நன்னூல் வகுப்பு 35 சொல்லதிகாரம் பெயரியல், அதில் 5ஆம் பாகம். இன்றைய வகுப்பில் நாம் சிந்திக்க இருப்பது உயர்திணை பெயர்கள். பெயரியலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே உயர்திணை பெயர்கள். உயர்திணையாக இருக்கிறவங்க பெயரெல்லாம் உயர்திணை பெயர் என்று சொல்லிவிட முடியாது. அதாவது முருகன், செல்வன், சிவா என்றெல்லாம் பெயர் இருக்கிறது என்று சொன்னால் இது உயர்தனை தானே குறிக்கிறது என்று கேட்டால் அதிலே சிக்கல் இருக்கிறது. இந்த பெயர்களை எல்லாம் அகிரணைக்கு வைக்கக்கூடிய மரபும் இருக்கிறது அல்லவா? பேருந்துக்கு பெயர் வைக்கிறார்கள், குதிரைக்கு பெயர் வைக்கிறார்கள், யானைக்கு பெயர் வைக்கிறார்கள், ஆட்டுக்குட்டிக்கு பெயர் வைக்கிறார்கள், நாய்க்குட்டிக்கு பெயர் வைக்கிறார்கள். அப்போ இந்த பெயர் உயர்தனைக்கு மட்டுமே உரிமையுடையது என்று சொல்ல முடியவில்லை. முருகன் வந்தான் என்று சொன்னால் உயர்தனையை குறிப்பதாக இருக்கிறது. முருகன் வந்தது என்று பேருந்துக்கு பெயர் வைத்திருந்தால், குதிரைக்கு பெயர் வைத்திருந்தால் என்ன செய்வது? அப்போ இவையெல்லாம் உயர்தனை பெயர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. உயர்தனைக்கும் அகிரணைக்கும் பொதுவான பொது பெயராக திணை விரவு பெயராக ஆகிவிடுகின்றன. அப்போ உயர்தனைக்கு மட்டுமே உரிமையுடைய பெயர் எது என்று பார்த்தால் சிக்கலாக இருக்கிறது. அகிரணைக்கு உரிய பெயர் என்று வரையறுத்து சொல்ல முடியாது. ஆடு, குதிரை இதெல்லாம் அகிரணின்னு கூட சில பேர் மனுஷனையும் சொல்கிறான். ஆடு குதிரைன்னு ஆகு பெயராக்கி சொல்கிறான். அதை கூட நாம் அடக்க முடியும்னு தோணலை அகிரணையில். அப்போ உயர்திணை இது அகிரணை என்று வரையறுக்க முடியாத அளவுக்கு ஆகுபெயர் என்ற நிலையிலோ அல்லது இவர்கள் விருப்பப்படி பெயர் வைக்கிற சூழ்நிலையிலோ உயர்திணை பெயரை அகிரணைக்கும் அகிரணை பெயருக்கு உயர்திணைக்கும் வழங்குகின்ற காரணத்தினாலே அவையெல்லாம் பொது பெயராக ஆகிவிடுகின்றன. அப்போ உயர்திணைக்கு மட்டுமே உரியுடைய பெயர் என்று பார்த்தால் எது வரும்? அவன், அதை மாற்ற முடியாது எப்படியும். அவள், அவர், நிச்சயமாக அதில் வாய்ப்பே கிடையாது. அவன் வந்ததுன்னு சொல்ல வாய்ப்பில்லை. அவன் வந்தான் அப்படி சொன்னால் திணை வலுவாயிடும். ஆகையினாலே இப்படி பெயரை வரையறுத்து சொல்லலாம் என்று முடிவு செய்கிறார் நன்னூலார். தொல்காப்பியர் ஓரளவுக்கு சொன்னார். சுற்றுப்பெயர், வினாப்பெயர், இந்த தன்மை இடப்பெயர் இதை மட்டும் அவர் உயர்தனை பெயர் என்பதாக அவர் பெயரியல்ல அமைத்து காட்டுகிறார் தொல்காப்பியர். ஆனால் நன்னூலார் என்ன செய்கிறார்? இதை ஒரு பெரிய அட்டவணையாகவே போடுறார். தன்மை பெயர் இவரை பொறுத்தவரையில் உயர்தனை அகிரணைக்கு ரெண்டுத்துக்கும் வருதுங்கிறது இவருடைய கருத்து. சரி, இப்போ பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 அடிப்படையில் எப்படி உயர்தனை பெயர்கள் அமைகின்றன, இன்ன பிற வகைகளில் எப்படி அமைகின்றன என்பதற்கு சேர்த்து ஒரு நூற்பாவாக வடிக்கிறார் நன்னூலார். அதில் ஆண்பார் பெயர், உயர்தனை ஆண்பார் பெயரை எப்படி சொல்கிறார்? அவற்றுள் அந்த பெயர் சொற்களில் கிளை, எண், குழு, முதல், பல்பொருள், பாருங்கள் பொருட்பெயர் எப்படி இருக்குது? கிளை, எண், குழு, முதலாகிய பல பொருள். அதையும் சுருக்கமாக முடிக்கிறதுக்கு இல்லை, அதுவும் விரிவாக தான் போய்கிட்டு இருக்கு. எப்படி? கிளைனா என்ன? சொந்த பந்தம். தமன்
நமன், நொமன், யமன். தமக்குரியவன், நமக்குரியவன், நொமக்குரியவன், எமக்குரியவன். அந்த அடிப்படையில் அது ஆண்பாளைத்தானே குறிக்குது, இன்னும் முடிகிறதுனால. தமன், நமன், நொமன், யமன் இதெல்லாம் கிளைப்பெயர்கள். அப்புறம் எண்ணு பெயர் ஒருவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, இது எண்ணு பெயர், மாற்ற முடியாது. அப்புறம் குழு, குழுவாக இருக்கிறாங்க பாருங்க, அவையத்தான், அத்தி கோசத்தான் பெயர் வைக்கிறாங்க. இந்த கழகத்தான், இந்த கட்சி பெயர்லாம் வைக்கிறாங்க பாருங்க, அப்படி வைக்கிறதெல்லாம் இதில் அடங்கும். ஐம்பெருங்குழுவினன், என்பேராயத்தான் அப்படின்லாம் பெயர் வைக்கிறது உண்டு. குழு, குழு பெயர். முதலான பல பெயர் என்று சொன்னதுனால பொருளை உடையவன் பொருளன், பொன்னை உடையவன் பொன்னன், முடியை உடையவன் முடியன், அப்படி பெயர் வைக்கலாம். முடி, மகுடம். சரி, ஆக பொருட்பெயரை தெரிஞ்சுக்கிட்டோம். திணை, தேம், ஊர், வான், அகம், புறம், முதல, நிலன். நிலப்பெயர், நிலம்னா இடப்பெயர். என்னென்ன இடப்பெயர்கள் வரும்? திணை அடிப்படையில் வரும். திணைனா 5 திணையும் இருக்குது. வெற்பன், பொறுப்பன் குறிஞ்சி திணைக்கு வருது. மறவன், எயினன் பாலைக்கு வருது. இளையன், ஆயன் முல்லை திணைக்கு அமையுது. ஊரன், மகிழன் மருத திணைக்கு அமையுது. சேர்ப்பன், துறைவன் நெய்தல் திணைக்கு அமையுது. இப்படி திணை அடிப்படையில் பெயர் அமைதல். அது கட்டாயம் உயர்திணையை தான் குறிக்கும், அதை மாற்றி சொல்ல வாய்ப்பில்லை. தேம், தேம் என்றால் தேசம், தேயம். சோழியன், சோழ நாட்டைச் சேர்ந்தவன். கொங்கன், கொங்கு நாட்டைச் சேர்ந்தவன். சோழியன், கொங்கன் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஊர், கருவூரான், மதுரையான், ஊர் அடிப்படையில் பெயர் வைக்கிறது. அப்புறம் இந்த குழந்தைங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போயிருந்தால் அவங்க அந்த பேரை வச்சு கூப்பிடுறது வழக்கம். தந்தை வழி பாட்டி வீட்டுக்கு போயிருந்தால் தாய் வழி பெயரை வச்சு கூப்பிடுவாங்க. தாய் வழி பாட்டி வீட்டுக்கு போயிருந்தால் தந்தை வழி ஊர் பெயரை வச்சு கூப்பிடுவாங்க. இப்படி அமைகிறது வழக்கம். விருத்தாசலத்திலேருந்து ஒருத்தர் மயிலத்துக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்கவே, மயிலம் பாட்டி வீடு தாய் வழியில்னா உடனே விருத்தாசலத்தான் இங்கே வா அப்படிங்கிறது. விருத்தாசலத்தில் இங்கே இருக்கும்பொழுது மயிலத்தான் இங்கே வா அப்படின்றது. இப்படி மாற்றி சொல்வது ஊர் பெயர். வான், வானத்தான். சிவபெருமான கூட சொல்கிறாங்க இல்லையா, வானத்தான் என்பாரும் என்கு அற்புதம் திருவந்தாதி. அகம், அகத்தான். புறம், புறத்தான். முதலன்னா இன்ன பெற. மண்ணகத்தான், பாதாளத்தான், இப்படியெல்லாம் முதல்னு போட்டதுனால அதனால் நிலம், நிலம்னா இடம். பொருட்பெயர், இடப்பெயர் ரெண்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் காலப்பெயர் அடுத்தது என்னென்ன? யாண்டு, ருது, மதி, நாள், ஆதி, காலம். யாண்டு, யாண்டு தான் ஆண்டு. மூவாட்டையான், 3 வயது 3 பிராயம் 3 வயது உடையவன். மூவாட்டையான், ஐயாட்டையான் அப்படின்னு அந்த காலத்தில் 5 வயது உடையவன் அர்த்தம். அப்புறம் பிரபவன், வருஷ அடிப்படையில் பெயர் வைக்க. யாண்டுன்னா வருஷம், பிரபவ ஆண்டில் பிறந்தவன் பிரபவன் பேர் வைக்கலாம். அப்புறம் ருது அடிப்படையில், ருதுன்னா பருவம். வேணிலான், காரான், வேணிற்காலம் கார்காலம் ஆகிய அடிப்படையில் பெயர் வைக்கிறது. அப்புறம் மதி, மதின்றது மாதம். தையான், மாசியான் மாச அடிப்படை பெயர். நாள், நாள்னா நட்சத்திரம். ஆதிரையான், ஓணத்தான். சிவனுக்கு ஆதிரையான் பேர், திருமாலுக்கு ஓணத்தான் பேர். அப்படி நாள் மீன் அடிப்படையிலே பெயர் வைப்பது. ஆதி காலம், முதலான காலங்கள். காலையில் ஒருத்தன் வந்தானா அவன் காளையான், நேற்று வந்தவன் நெருணலான் அப்படின்னா பெயர் வைக்கிறது. நெருணலான், காளையான் அப்படின்னு வைக்கிறது. இதெல்லாம் காலப்பெயர். அதுக்கு அடுத்தது பொருள், இடம், காலம், சினை. சினைங்கிறது இங்கே உறுப்புன்னு சொல்லப்படுது. தோல், குழல், மார்பு, கண், காது முதல் உறுப்பு. தோல், தோள்பட்டை அடிப்படையில். திணி தோலன், நல்ல உறுதியான தோள்பட்டை உடையவன், திணி தோல். குழல், கருங்குழலன், கரிய கூந்தலை உடையவன். செங்குஞ்சியன், சிவந்த சடைமுடி இருக்கிறதுனால செங்குஞ்சி, தலைமுடி சிவப்பாக இருக்குது. வரை மார்பன், மார்பு மலை போன்ற மார்புடையவன். செங்கண்ணன், கண்ணு. காது, குழைக்காதன், குழையை அணிந்த காதை உடையவன். இப்படியெல்லாம் பெயர் வைக்கிற மரபு உண்டு. காது முதல் உறுப்பு. குறுந்தாளன், நெடுங்கையன் என்ன பெற அப்படி.
அதுக்கப்புறம் பொருள், இடம், காலம், சினை. அப்புறம் குணம். என்னென்ன குணம்? அளவு, அறிவு, ஒப்பு, வடிவு, நிறம், கதி, சாதி, குடி, சிறப்பு, ஆதி, பல்குணம். அடேயப்பா. அளவால் வருவது பெரியன், சிறியன், சைஸுன்னு சொல்கிறோமே அது. அறிவு, அறிஞன், புலவன். அப்புறம் ஒப்பு, பொன்னொப்பான், மணி அணையான், மாணிக்கம் போன்றவன் அர்த்தம். அதுக்கடுத்து வடிவு, கோணன், குரளன், குண்டன், தடியன், உயரம், வடிவம் இதெல்லாம் வச்சு பெயர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வடிவாச்சு. நிறம், கரியன், செய்யன், கருப்பாக இருக்கிறவன், சிவப்பாக இருக்கிறவன். அப்புறம் கதி. கதி என்பது மானுடகதி, தேவகதி. மானுடன், தேவன் அப்படின்னு. தேவகதி, மானுடகதி, பறவைகதி, விலங்கு கதின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. கதி. அதுக்கடுத்து சாதி அடிப்படையில் பெயர் வைப்பது. ஆந்தணன், வேளாளன். அப்புறம் குடி அடிப்படையில் சேரன், சோழன், பாண்டியன். சேரர் குடி, சோழர் குடி, பாண்டியர் குடி. அதுக்கப்புறம் சிறப்பு, தொழில் அடிப்படையில் சிறப்பு. ஆசிரியன், படைத்தலைவன் அப்படி வைக்கிறது. ஆதி பல்குணம் சொன்னதுனால நல்லன், தீயன் இதெல்லாம் பண்பு நலன் சார்ந்து வைக்கப்படுகிற பெயர், குணம் சார்ந்து வைக்கப்படுகிற பெயர். அப்புறம் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். அடுத்ததாக தொழில். ஓதல், ஈதல், ஆதி பல்வினை. ஓதல், ஓதுவான். ஈதல், ஈவான். இப்படி வரக்கூடியது. ஆதி என்று சொன்னதுனால கணக்கு எழுதுபவன் கணக்கன், தச்சு வேலை செய்பவன் தச்சன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வருதல் செலுதலாகிய செயலை கூட குறிக்கலாம். வருவான், போவான் அதையும் சொல்லலாம். பிறப்பான், இறப்பான், பிறந்தான், இறந்தான் அதையும் சொல்லலாம், ஒன்றும் தவறில்லை. அதுக்கப்புறம் பல்வினை தொழிலாச்சா. அதுக்கப்புறம் இவை, அடை, சுட்டு, வினா, பிற, மற்றோடு. அதுக்கப்புறம் சுட்டுப்பெயர். அவன், இவன், உவன் என்று வரக்கூடிய சுட்டுப்பெயர்கள். இவற்றை அடைந்த சுட்டுப்பெயர்கள்னு வச்சிங்களேன். இவை அடையினா இவற்றை அடைந்த சுட்டு, வினா, அப்புறம் பிற, மற்று இப்படியெல்லாம் வரக்கூடியது. அதனால் அவன், இவன், உவன் அந்த இன்னில் முடியுதா? ஏவன், ஏவன், யாவன் வினா சொற்கள் அமையுதா? பிறன், மாற்றையான் என்பது பிற, மற்ற அடிப்படையில் வருதா? இப்படியெல்லாம் வரக்கூடிய சொற்கள். இவை அடை சுற்றுனா இவற்றை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சுற்றெழுத்து, இவற்றுக்கு முன்னால் வரக்கூடிய வினா எழுத்து, பிற என்பதனோடு வரக்கூடிய நகர ஒற்று, மற்று என்பதனோடு வரக்கூடிய நகர ஒற்று, மற்றோடு. அதுக்கப்புறம் ஒற்ற, நவ்வீறு, பொருந்திய நகர ஈறு, இன்னுன்னு முடிகிறது. இது இல்லாமல் பொது பெயர்களாக சொல்லும்போது நம்பி உயர்தனைக்கு மட்டும் உரியது. நம்பி. ஆடு உயர்தனை ஆண்பாலுக்கு மட்டும் உரியது. அப்புறம் விடலை உயர்தனை ஆண்பாலுக்கு மட்டும் உரியது. கோ உயர்தனை ஆண்பாலுக்கு உரியது. வேல், செவ்வேல், கருவேல்னு பார்த்தோமே, உயர்தனை ஆண்பால். குறிசில் தலைவன் அர்த்தம். தோன்றல் தலைவன் அர்த்தம். இன்னென ஆண்பால் ஆகும் என்ப இவையெல்லாம் உயர்தனை ஆண்பால் பெயர்களாகும் என்று சொல்லுவார்கள். இன்னென்னா இவை போல்வன. இவை போல்வனன்னா வில்லி, வில்லை உடையவன், வாளை உடையவன் வாலி, கிள்ளி, சென்னி, ஏந்தல், செம்மல், ஏனாதி, காவிதி, குடுமி, அண்ணல் இதெல்லாம் இப்படி உயர்தனை ஆண்பால் பெயரை குறித்து வருவன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உயர்தனை பெண்பால் பெயர்கள். அது அத்தனையும் மறுபடியும் சொல்ல முடியாது. இவ்வளவையும் எழுதிட்டு லகரத்தில் முடிகிறதுன்னு எழுதுனா சிரமமாக இருக்கும். அதனால் தொகுத்து சொல்லிடுறாரு. கிளை முதலாக கிளந்த பொருள்களுள், முன்ன சொன்னமாயே அந்த கிளையெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதே அடிப்படையில் நகர ஒற்றுக்கு பதிலாக லகர ஒற்று வரும். இல்லுன்னு முடியும். அல்லது ஈகரத்துக்கு ஏற்ற ஈற்றவும் லகரமோ ஈகரமோ வரும். இல்லுன்னு முடியும். இல்லு அல்லது ஈகரம் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. என்னென்ன வருது அப்போ பொருள் அடிப்படையில்? தமல், நமல், நுமல், யமல் அப்படின்னு வரக்கூடிய பெயர்கள் கிளை பெயர்னு பார்த்தோம். ஒருத்தி எண்ணு பெயரில் வருது. அவையத்தால், அவையத்தி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழு அடிப்படையில் வர பெயர். பொன்னால், பொன்னி இதெல்லாம் இன்ன பிற பெயர்கள். அப்புறம் இடத்தின் அடிப்படையில், அதாவது திணையெல்லாம் பார்த்துமே, குரத்தி, எயிற்றி, ஆய்ச்சி, உழத்தி
இதெல்லாம் வரக்கூடிய பேர். மலையாட்டி, சோழிச்சி, கருவூரால், கருவூரி, வானத்தால், வானத்தி, அகத்தால், அகத்தி, புறத்தால், புறத்தி, மண்ணகத்தால், மண்ணகத்தி. அங்கே என்னென்ன சொன்னமோ அதுக்கேற்ற மாதிரி இகர ஈரோ லகர ஈரோ ஒட்டிக்குங்க. காலத்தால் வருவது மூவாட்டையால், பிரபவல்னு வச்சுக்க வேண்டித்தான். வேணிலால், தையால், ஆதிரையால், நெருநலால் அப்படியே பொறுத்திக்கிங்க காலத்துக்கு. சினையால் வருவது திணி தோளால், திணி தோழி, சுரிகுழலால், சுரிகுழலி, கருங்குழலால், கருங்குழலி, நெடுமார்பால், நெடுமார்பி, தடங்கண்ணால், தடங்கண்ணி. 2 வழக்கம் இருந்ததுனால பதிவு பண்ணிடுறாரு அப்படியே. நெடுங்கண்ணால், நெடுங்கண்ணி, தடங்கண்ணால், தடங்கண்ணி, குழைக்காதால், குழைக்காதி, குறுந்தாளால், குறுந்தாளி, தாள்களை உடையவள் இப்படி வச்சுங்க. குணத்தால் வருவது பெரியல், புலமையல். சில பேர் புலத்தின்வாங்க, புலவன் புலத்தின், அது என்ன பெயரோ, புலமையல். பொன்னொப்பால், கூணல், கூனி, கூணல் கூட ஒரு மாதிரி இருக்குது, கூனி, கரியல், மானுடத்தி, பார்ப்பினி, படைத்தலைவி, நல்லல். இதெல்லாம் பண்பு அடிப்படையில் வர்றது குணம். அதுக்கப்புறம் தொழில் அடிப்படையில் ஓதுவாள், ஈவாள், தச்சிச்சி, கணக்கச்சி, பார்ப்பாத்தி இப்படிலாம் வைக்கிறோம். சுட்டால் வருவது அவள், இவள், உவல். அப்புறம் எவல், ஏவல், யாவல் வினா அடிப்படை. பிற, பிறல்னு வருது. மற்றை, மற்றையால்னு வருது. இப்படியெல்லாம் வரக்கூடிய பெயர்கள். இது இல்லாமல் இவையெல்லாம் ஒன்று சொன்ன பொது வாய்பாட்டில் அமைவன. தனித்தன்மையாக வர்றது தோழி. வேறு எங்கேயும் அகிரணிக்கெல்லாம் சொல்ல முடியாது. தோழி, செவிலி உயர்தனை பெண்பாலுக்கு மட்டுமே உரியன. மகடு, நங்கை, தையல். தையலோடு இன்னென பெண்பார் பெயரை இன்னென்னு சொன்ன காரணத்தினால பேதை, பெதும்பை, ஈகுலை, மடந்தை, மாது, பாங்கி, பெண்டு, பெண்டாட்டி. பெண்டாட்டினா பெண்ணுன்னு அர்த்தம், மனைவின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா உயர்தனை பெண்பால் குறித்து வரும் சொற்கள் எல்லாம் கொள்கை என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ உயர்தனை பெண்பால் பெயர்கள் இவை இவை என தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக உயர்தனை பலர்பால் பெயர்கள். இதுக்கும் அப்படியே சொல்லிட்டார் மொத்தமாக. கிளந்த, கிளை முதல், உற்ற, ரா, ஈற்றமும். இன்னுக்கு பதிலாக ஒன்று சொன்னதில் இரு போட்டுக்குங்க, அதில் எல்லாம் அடைக்கிடும். இருன்னு போட்டால் சரியாக போச்சு. கிளந்த, கிளை முதல், உற்ற, ரா, ஈற்றவும், கல்லன், ஈற்றின், ஏற்பவும், பிறவும் பல்லோர் பெயரின் பகுதியாகும். இங்கே அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் சொன்னோம். கிளை முதலாக கிளந்த, உற்ற, ரா, ஈற்றவும் என்று சொன்னதுனால அப்படியே நினச்சி பார்க்குறோம். தமர், நமர், நுமர், யமர் இதெல்லாம் வருதா கிளை அடிப்படையில். 20, 30, 33, 63, இலக்கத்து 9 அர், பர், மருன்னு அந்த கரெக்டாக அருன்னு வந்து முடிகிறதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து எண் அடிப்படையில் வரக்கூடியன. இப்படி வர எல்லாத்துக்கும் கூட ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் பொருளாட்சி இடம் அடிப்படையில் சொல்லணும்னு சொன்னால் இடத்துக்கு என்னென்ன பொருந்தி வரும்? குறவர், எயினர், ஆயர், உழவர் இதெல்லாம் அப்படி வருது. சீனத்தார் தேசம் அடிப்படையில், மதுரையார் ஊர் அடிப்படையில், வானத்தார், அகத்தார், புறத்தார், மண்ணகத்தார் இப்படியெல்லாம் நம்ம முன்ன சொன்னதன் அடிப்படையில் வருது. காலம் அடிப்படையில் மூவாண்டினர், அங்கிருந்த மாணவர்கள் ஐயாட்டையர், சித்திரையார், வேணிலார், ஆதிரையார், காளையார் இப்படிலாம் வைக்கிறது. காலை நேரத்தில் வந்தவர்கள் காளையார். சினை அடிப்படை திணி தோளார், சுரிகுழலார், தடமார்பார், தடங்கண்ணார், குழைக்காதர், நெடுங்கையர் அல்லது கையர், காதர், மார்பர், கண்ணர் என்று அடைமொழி இல்லாமலும் சொல்லுவது வழக்கம். குணம் பெரியர் அளவு, பொன்னணையார் ஒப்பு, கரியர் நிறத்துக்கு, பார்ப்பார் சாதிக்கு, ஆசிரியர் சிறப்புக்கு, புலவர் அறிவுக்கு, முடவர் வடிவுக்கு, மானுடர் கதிக்கு, பாண்டியர் குடிக்கு, நல்லர் என்னபரன்னு சொன்னதுக்கு. இப்படி எல்லாத்துக்கும் சான்று சொல்லலாம். தொழிலாளர் பெயர் ஓதுவார், ஈவார், கொள்ளர், பொற்கொள்ளர் இதெல்லாம். இடைச்சொல்லாளர் வருது அவர், ஈவர், ஊவர் சுற்றுப்பெயர்.
எவர் யாவர் வினாப்பெயர், பிறர் பிற அடிப்படையில் வந்தது, மற்றையார் மற்று என்பதன் அடிப்படையில் வருது. இது இல்லாமல் கல்விகுதி சேர்த்து வருவனவும் பலர்பாலில் அடங்கும். இது தொல்காப்பியத்தில் சொல்லப்படலை. உயர்திணை பலர்பாலுக்கு கல்விகுதி இருப்பதாக தொல்காப்பியர் பதிவு செய்யவில்லை. அப்போ இல்லை. பின்னால் வந்த இலக்கியங்களில் இந்த வழக்கு வந்து விட்டது. இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் இயம்போது மரபு ஆகியனாலே நம்முடைய பவனந்தியார் உயர்திணை பலர்பாலில் கல்விகுதியை பதிவு செய்கிறார். கோக்கள், மனுக்கள், இப்படியெல்லாம் தமர்கள், நமர்கள் விகுதி மேல் விகுதியாக வர்றது, மாந்தர், மக்கள், மாக்கள் இப்படியெல்லாம் வர்றதெல்லாம் வந்து உயர்திணையின் கண்ணே அடங்கும். கல்லின் ஈற்றின் ஏற்பவும் பிறவும் ஒத்து வர்றது இன்ன பிறன்னு சொன்னதுனால மாந்தர், மக்கள், மாக்கள் இப்படிலாம் சொல்கிறோம். பல்லோர் பெயரின் பகுதியாகும். இவற்றையெல்லாம் அது கூட நாம் சேர்த்து சொல்லணும். சிறார், வேளிர் இன்ன பிற பெயர்களையும் நிறைய அவரவர்கள் உரையாசிரியர்கள் அவ்வப்போது சேர்த்து சொல்வது வழக்கம். ஆக இதெல்லாம் உயர்திணைக்குரிய ஆண்பால் பெயர், பெண்பால் பெயர், பலர்பால் பெயர் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அகிரிணை என்று எடுத்துக்கொண்டால், அகிரிணை ஒன்றன்பால் பெயர். வினா சுட்டுடனும் வேறுமாம் பொருள் ஆதி உரு தூ சுட்டணை ஆயுதம் ஒன்று என்னென ஒன்றன் பெயரே. அழகாக அவர் வரிசைப்படுத்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறார். வினாவோடு வருதுன்னு வச்சுக்கோங்க, தெளிவாக சொல்லலாம். எது, ஏது, யாது வினா. சுட்டு, அது, இது, உது ஆக சுற்று பெயரில் வரக்கூடிய தன்மை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வேறு மாம் பொருள் ஆதி, பொருள் அடிப்படையில், பொருள் முதலானவற்றின் அடிப்படையில் அமைவது. குழையது, குழையை உடையதுன்னு அர்த்தம் பொருள் அடிப்படை. நிலத்தது இடத்தின் அடிப்படையில். திருவாதிரையது காலத்தின் அடிப்படையில். கொம்பினது சினை அடிப்படையில். குறியது வடிவம் சின்னதுன்னு அர்த்தம் குண அடிப்படையில். ஆடலது ஆடிக்கிட்டே வரும் தொழில் அடிப்படையில். இப்படி அப்புறம் இது இல்லாமல் அகுது, இகுது, உகுதுன்னு ஆயுதம் அணைந்து வருவது. ஆயுதம்னு போட்டிருக்கார் பாருங்க. அடுத்தது ஒன்று எண்ணு பெயர் சொல்லிருக்கார் பாருங்க. ஒன்று என்னென்ன இதுபோல் வரக்கூடியன. பிரிது, மற்றையது இதெல்லாம் அதில் சேர்த்துக்கணும். இப்படி வர்றதெல்லாம் ஒன்றன் பெயர் என்ன, அகிரிணை ஒன்றன்பால் பெயர்களாகும். அது, இது, உது, எது, யாது, வேறுமாம் பொருள், பொருளாதி உருத்து அதான் முன்ன சொன்னோம். மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. குழையது, நிலத்தது, திருவாதிரையது, கொம்பினது, குறியது, ஆடலது. ஆயுதம் போட்டதுனால அகுது, இகுது, உகுது. இன்ன பிறன் போட்டதுனால பிரிது, மற்றையது. எண்ணுன்னு போட்டதுனால ஒன்று. ரொம்ப எளிமையாக இருக்குது இது. அதுக்கு அடுத்தது அகிரிணை பலவின்பால் பெயர். முன்னர் ஆ ஒடு வரு வை யாவும் என்னென்ன சொல்கிற பாருங்க. முன்ன சொன்ன லிஸ்ட்லேயே சேர்த்துக்குங்க. அதில் என்னென்ன வருது. முன்னர் ஆவோடு வரும். ஆவோடு வரக்கூடியன எவை எவையோ ஆ என்று முடிவன முன்ன சொன்னப்பட்டதோடு ஆன்னு முடிகிறது இருக்கணும். வை என வருவன இருக்கணும். வையவும். சுட்டு இரு வவ்வும், சுட்டை எடுத்து வரக்கூடிய வகரம். அவ்வு, இவ்வு, ஒவ்வொன்றுலாம் படிப்போம். கல்லிரு மொழியும், கல்லில் முடியக்கூடிய சொற்களும். ஒன்று அல்லாத எண்ணும், ஒன்று தவிர்த்த ஏனைய எண்கள் எல்லாமும். அப்போ வரிசையாக சொல்லிக்க வேண்டியதான். 2 முதலான எண்ணு. உள்ள, இல்ல, பல்ல, சில்ல, உல, இல, பல, சில என்னவும் பலவின் பெயராகுமே. ஒரு பெரிய செய்தியை நமக்கு சுருக்கமாக இங்கே அமைச்சிருக்கிறார் இந்த நூற்றாவில். அது என்னென்னு பார்க்கலாம். எவை, ஏவை, யாவை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வரிசை நிலை. அவை, இவை, உவை, முன்னர் அவ்வோடு, முன்ன சொல்லப்பட்ட அவற்றோடு அப்படி வச்சுங்களேன். முன்னர் அவ்வோடுனா முன்ன சொல்லப்பட்ட அவர், அவ்வுன்னா அவைன்னு அர்த்தம். முன்னர் அங்கே ரகர ஒற்றுமை வைக்க வேணாம். முன்னர் அவ்வோடு அவற்றோடு வருவை வரக்கூடிய வை என்பது. எவை, ஏவை, யாவை வினாவை எடுத்து வருதா. அவை, இவை, உவை சுற்றை எடுத்து வருதா. நெடியவை, கரியவை இப்படி வரக்கூடியது பண்பை எடுத்து வருகிறதா. இப்படி வரக்கூடிய பெயர்கள்லாம் வச்சுக்கோங்க. பொருள, பொருளென, அகத்த, அகத்தன, மூலத்தது, மூலத்தன
மூலத்தனை தூணு போட்டோம்னா ஒருமைக்கு போயிடும். கோட்டை கோட்டனை, கரிய கரியன, ஓதுவன அன்சாரியை பெறாமலும் பெற்றும் வரக்கூடியன. கரியனன்னா அன்சாரியை இருக்குது, கரிய என்று சொன்னால் அன்சாரியை இல்லை. நம்ம கரியனை உடனே பெயரச்சம் முடிவு பண்ணிடக்கூடாது. அங்கே அன்சாரியை மறைந்து வந்ததுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் நுட்பமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அவ்வு இவ்வு ஒவ்வொன்று வரனா அவை இவை உவை என்கிற பொருளை தரக்கூடியன. அவ் இவ் உவ் என்று சொல்லுவார்கள். யானைகள் குதிரைகள் கல் விகுதி பற்ற அது பன்மையை குறிக்கிறதா ஆயிடுது. 2, 3, 10, 100 இவையெல்லாம் எண்ணு பெயர்கள், எண்ணாகு பெயர்கள் என்கிற அடிப்படையில் அமைகின்றன. உள்ள முதலாக அங்கே சொல்லப்பட்ட உள்ள, இல்ல, பல்ல, சில்ல, புல, சில, பல, சில இந்த 8 இதில் அடங்குது. என்ன பிறன்னு சொன்னதுனால யா பிற மற்றைய, யா பிற மற்றையன மற்றையனன்னு அர்த்தம். இப்படி வரக்கூடிய சொற்கள் எல்லாம் அமையக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். இவையெல்லாம் அஃறிணை பலவின்பால் பெயர்கள். இதை கண்டுபிடிச்சி எழுதுறதே ஒரு பெரிய செயலாக இருக்கும் போல தெரிகிறது. அடுத்தது அஃறிணை இருபால் பெயர்கள். இது என்னென்னா, பறவை பறந்தது சரின்னு சொல்லுவோம், பறவை பறந்தன தவறுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. அன்றைய காலத்தில் பறவை பறந்தது என்றாலும் சரி, பறவை பறந்தனாலும் சரி. பால் பகா அஃறிணை பெயர்கள் பால் பொதுமைய, பால் பகுக்க முடியாத அஃறிணை பெயர்கள் பொதுவானவை. எப்படி? ஒன்றன்பாலை காட்டுகிற தூ விகுதியோ பலவின்பாலை காட்டக்கூடிய வை அல்லது கல் விகுதியோ வராமல் அமையக்கூடிய பெயர்கள் ஒன்றன்பால் பலவின்பால் இரண்டிற்கும் பொதுவானவை. அவை முன்னும் பின்னும் வருகின்ற சொற்களை கொண்டு என்ன பால் என்று துணியப்படும். பறவை வந்தது, உடனே பறவையில் வை இருக்குதுன்னு சொல்லப்படாது, அப்படி கிடையாது. பறவை வந்தது அப்போ ஒருமை. பறவை வந்தன பன்மை. வந்தனை வச்சு தான் முடிவு பண்ணணும். பறவை அது ஒருமை, பறவை அவை பன்மை. அலறி மலர்ந்தது ஒருமை, அலறி மலர்ந்தன பன்மை. வளர்ந்தது மரம், வளர்ந்தன மரம். மரத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியல, வளர்ந்தது வளர்ந்தன வினைச்சொல்லை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. சென்றது குதிரை, சென்றன குதிரை. இவை பெரும்பாலும் பகாப்பதமாகவும் சிறுபான்மை பகுபதமாகவும் வரும் என்கிறார் வைமு சடகோப ராமானுஜாச்சாரியார் மற்றும் கிருஷ்ணமாச்சாரியார். இவங்க 2 பேரும் அப்படி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். ஆக பால் பகா அஃறிணை பெயர்கள் பால் பொதுமைய, அது ஒருமைக்கும் வரும் பன்மைக்கும் வரும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நாம் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது தான் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த அளவுக்கு நாம் உயர்திணை ஆண்பால் பெண்பால் படர்பால் பெயர்களையும் அஃறிணை இருபால் பெயர்களையும் அஃறிணை இருபால் பொது பெயரும் குறித்து சிந்தித்திருக்கிறோம். அடுத்து விரவு பெயர்கள் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.